ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. வணக்கம் அக்கா. பொதிகை சாரில் அனுபவிக்கலாம் வாங்க மக்கா. நமக்கு வரும் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கணும்னா நாம் அந்த பிரச்சனையிலேருந்து முதல்ல மனதளவில் வெளியே வரணும். ஏன்னா நாம் குழப்பத்தில் இருக்கிறப்ப நாம் நெர்வஸாக இருப்போம். இதனால் நம்ம சிந்தனை தெளிவாக இருக்காது. தனது மனக்குழப்பத்தில் இருந்து வெற்றிகரமாக வெளியே வந்த இந்த பெண்ணோட கதையை கேளுங்களேன். ஒரு பொற்குலர் இருந்தார். அவருக்கு அழகான ஒரு மகள். அழகான மகள் மேலே அந்த ஊரில் உள்ள வட்டி கடைக்காரனுக்கு ஒரு கண்ணு. அதனால் அவன் பொற்குலர்கிட்ட நட்புடன் பழகிறான். கொஞ்ச நாளைக்கு அப்புறம், நீங்கள் ஏன் பெரிய நகைக்கடை வைக்கக்கூடாது, நான் உங்களுக்கு பணம் உதவி செய்கிறேன் அப்படிங்கிறான். பெரிய நகைக்கடை வைக்கணுங்கிறது அந்த பொற்குலரோட நெடுநாள் கனவு. அவரோட மகள் கடன் வாங்காதீங்கப்பா என்று எவ்வளவோ சொல்லியும் அவரது ஆசை தான் வென்றது. நல்லா போய்கிட்டு இருந்த நகைக்கடைக்கு போட்டி அதிகமானதுனால சில மாதங்கள் நகைக்கடை திவாலாச்சு. இந்த சமயத்தில் வட்டி கடைக்காரன் தனது கடனை வட்டியோட திருப்பி தர சொல்லி நெருக்கடி தரான். நீங்கள் உங்கள் மகளை எனக்கு திருமணம் செய்து கொடுத்தா எனது கடனை திருப்பி தர வேண்டான்னு அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வையும் தரான் வட்டி கடைக்காரன். இதற்கு பொற்கொள்ளரும் அவரது மகளும் சம்பாதிக்கிறதால வட்டி கடைக்காரன் ஊர் பெரியவங்கிட்ட நியாயம் கேட்குறான். ஊர் பெரியவங்களும் பேசாமல் உன் மகளை இந்த வட்டி கடைக்காரனுக்கு கட்டி கொடுத்துடு, உன் மகளோட கல்யாணம் நடக்கும், உனது கடன் தொல்லையும் தீரும் அப்படிங்கிறாங்க. பொற்கொள்ளனும் நான் எப்படியாவது என் கடனை அடைச்சிடுறேன் அப்படிங்கிறான். இப்போ வட்டி கடைக்காரன் இன்னொரு சான்ஸ் தரான். இன்னும் ஒரு மாதத்தில் இந்த கடனை அடைக்காட்டி நாம் எல்லோரும் இங்கே வருவோம். நான் ஒரு பையில் கருப்பு கூழாங்கல்லும் வெள்ளை கூழாங்கல்லும் போட்டு எடுத்து வர்றேன். பொற்கொள்ளரோட மகள் அந்த பையிலிருந்து வெள்ளைக்கல் எடுத்தால் பொற்கொள்ளர் எனக்கு அவரது மகளை திருமணம் செய்து தரணும், கடனை தர வேண்டாம். கருப்பு கல்லை எடுத்தால் அவர் தனது மகளை எனக்கு திருமணம் செய்து தர வேண்டாம், கடனையும் தர வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான். எல்லோரும் இதுக்கு ஒத்துக்கிறாங்க. வட்டி கடைக்காரன் ஒரு பையில் 2 வெள்ளை கூழாங்கல்ல போகிறத ஒரு பையன் பார்த்துட்டு பொற்கொள்ளரோட மகள்கிட்ட சொல்லிட்டான். பொற்கொள்ளர் மகளும் இதை யார்ட்டையும் சொல்லாத அப்படின்னு அந்த பையன்கிட்ட சொல்கிறான். இப்போ பொற்கொள்ளரோட மகளுக்கு 3 சந்தர்ப்பம் இருக்குது. ஊர் பெரியவங்கிட்ட சபையில் உண்மையை சொன்னாக்கா வட்டி கடைக்காரனுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுப்பாங்க. தனது பிரச்சனைக்கு 50-50 சான்ஸ் தான். சூழ்ச்சியை இப்போவே சொன்னால் கடனை திருப்பி தரணும், அது அவங்களால முடியாது. தலையெழுத்து என்று விட்டுட்டா அவளது வாழ்க்கை பாழ். யோசனையோட ஊர் பொது சபைக்கிட்ட நடந்து வந்தவளுக்கு அங்கு வெள்ளை கூழாங்கல்லும் கருப்பு கூழாங்கல்லும் நிறைய இருப்பது கண்ணில் பட்டுச்சு. அந்த கூழாங்கற்களை கையில் எடுத்தால் மின்னலாக அவளுக்கு ஒரு யோசனை மூளையில் பழிச்சிட்டது. ஒரு முடிவுக்கு வர்றா. ஒரு மாதத்தில் பொற்கொள்ளர் கடனை அடைக்காததால் ஊர் சபை கூடிச்சு. வட்டி கடைக்காரன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தான். தான் எப்படியும் வெற்றி பெறுவோம் என்று அவனுக்கு தெரியுமே. ஊர் மக்கள் அனைவரும் அந்த பெண்ணோட வாழ்க்கையை அறிய அங்கே கூடிட்டாங்க. பொற்கொள்ளர் மகள் வட்டி கடைக்காரன் நீட்டிய பையிலிருந்து ஒரு கல்லை எடுத்த வயதுலேயே கீழே போட்டா. அது கீழே கிடந்த கற்குவிலோட கலந்து காணா போச்சு. அனைவரும் தீர்ப்பு என்னவாக இருக்கும் என்று திகைச்சு நிற்க பொற்கொள்ளர் மகள் தெளிவாக நிதானமாக இப்போ பேசினான். ஐயா, நான் எடுத்த கல் தவறுதலாக கீழே வந்துடுச்சு. அதனால் என்ன, நான் எடுத்தது வெள்ளைக்கல் என்றால் இந்த பையில் இருப்பது கருப்பு கல்லாக இருக்கணும், எடுத்தது கருப்பு கல் என்றால் இந்த பையில் வெள்ளைக்கல் இருக்கணும் அப்படிங்கிறான். ஊர் பெரியவங்க இது சரிதானே என்று சொல்ல முடிவு என்ன இருக்கும் என்று அங்கிருந்த மக்களைப் போல் நமக்கு தான் தெரியுமே. வட்டி கடைக்காரன் திருடன் கையில் தேல் கொட்டினதை போல் மெல்லவும் முடியாமல் முழுங்கவும் முடியாமல் தோல்வி ஒத்துக்கிட்டு முகத்தை தொங்க போட்டுட்டு போனோம். எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் நாம் சிந்தனையை தெளிவாக்கிட்டோம்னாக்கா நம்மளால் சமாளிக்க முடியும். அதுக்கு முதல்ல நாம் நெர்வஸ் ஆகாமல் அந்த சூழலிலிருந்து வெளியே வந்து 3ஆம் மனிதரைப் போல சிந்தித்தால், தீர அலசி ஆராய்ந்தால் நமக்கு நிச்சயமாக நல்ல தீர்வு கிடைக்கும். இந்த பொதிகை சால் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்க மக்கா. ஒளிமயமான எதிர்காலம் காண மீண்டும் அடுத்த பொதிகை சாலில் சந்திப்போமா?